அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நல்ல நேரமும் நல்ல கிரக பலங்களும் இணைந்து உங்கள் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையும் வளத்தையும் உருவாக்கட்டும். இன்று கிரக சேர்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதாவது 2 கிரகங்கள் இணையும் போது ஒரு யோகம் உண்டாகிறது. இன்று குருமங்கள யோகம், அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன். குருமங்கள யோகம் என்றால் குருவும் செவ்வாயும் இணைவது. இணைவதென்றால் ஒன்று சேர்வது. ஏதோ ஒரு வகையில் குருவும் செவ்வாயும் இணைந்து ஒரே ராசியில் இருந்தால் அது குருமங்கள யோகம் என்று கருதப்படும். குருவை குரு பகவானின், செவ்வாயை மங்கள் என்று சொல்வார்கள். இந்த 2 சேர்க்கையும் இருக்கும்போது குருமங்கள யோகமாக உருவாகின்றது. இந்த குருமங்கள யோகம் உங்கள் வாழ்க்கையில் தெய்வ கடாட்சத்தை கொடுக்கும். முன்னோர்கள் வழி அவர்கள் செய்த நற்காரியங்களால் ஏற்படக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அபரிதமாக கொடுக்கும். புத்திரர் வழி, அதாவது குரு புத்திரகாரர்கள், சற்புத்திரர்கள் உங்களுக்கு அமைவார்கள். புத்திரர் வழி நல்ல யோக பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். இதுவே குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடியது. 2ம் இணைந்து ஒரு ராசியில் இருந்தாலோ, இல்லை இந்த செவ்வாயை குரு பார்த்தாலோ, குருவை செவ்வாயை பார்த்தாலோ, இல்லை செவ்வாய் நட்சத்திரத்தில் குரு அமர்ந்திருந்தாலோ, இல்லை குரு நட்சத்திரத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தாலோ குரு சந்திர யோகம் அமையப்பெறும். இது நல்ல லக்னமாக இருந்து செவ்வாயும் கெட்டு போகாமல் குருவும் கெட்டு போகாமல் நல்ல ஆதிபத்தியம் பெற்று இருந்தால் நிச்சயமாக இந்த ராசிக்காரர்களுக்கு குரு மங்கள யோகம் உண்டாகும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அன்பும் ஒற்றுமையும் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்து மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் பெருக இறைவன் அருள் புரியட்டும். இதை நான் சொன்னதுக்கு காரணம் உள்ளே இருக்கு, வாங்க. இன்னைக்கு ஜாக்பாட் ராசி தனுசு ராசி. அதாவது நீங்கள் இதுவரை பல பேரோடு ஒற்றுமையாகத்தான் இருந்திருப்பீர்கள். அதே நேரத்தில் உங்கள் ஒற்றுமையை பலப்படுத்துவதற்கும் நல்ல பலான்பலங்களை தருவதற்கும் உங்களுக்கு இன்று உத்தியோக உயர்வு கிடைக்கப்பெறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உத்தியோக உயர்வு, அதே மாதிரியாக வியாபாரம் செய்பவர்களுக்கு வியாபார விருத்தி, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர், திருமணமாகாத தனுசு ராசி நேயர்களுக்கு திருமண யோகம், இதுவெல்லாம் இன்று உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதைத்தான் இன்று உங்களுக்கு ஜாக்பாட். இன்று 22/6/2026 பராப வருடம் ஆனி மாதம் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று வளர்பிறை அஷ்டமி திதி இரவு 8:49 வரை உள்ளது. அதன் பிறகு நவமி திதி ஆரம்பமாகிறது. நட்சத்திரத்தை பொறுத்தவரை உத்திரம் பிற்பகல் 3:35 வரை இருந்து அதன் பிறகு அஸ்த நட்சத்திரம் வருகிறது. இன்று முழுவதும் சித்த யோகம் இருப்பதால் நல்ல காரியங்களை திட்டமிட்டு செய்ய நல்ல நாளாக கருதப்படுகிறது. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை. சந்திராஷ்டமம் அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் வருகிறது. எனவே அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரக்காரர்கள் இன்று புதிய காரியங்களில் ஈடுபட வேண்டாம். எல்லாவற்றிலும் பொறுமையுடனும் கவனத்துடன் இருப்பது நல்லது. அதே நேரத்தில் இறை வழிபாடு, ஆலய தரிசனம் மேற்கொள்வது மிக நல்லது. இதை செய்வதால் இன்று உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும். ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை வாங்க பார்க்கலாம். தைரியமும் வீரியமும் மிக்க மேசராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு இன்று சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்கிறார். 6ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அதாவது 2ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், இவைகளெல்லாம் தொழிலை தரக்கூடிய ஸ்தானங்கள். இன்று உங்களுக்கு சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்வதால் தொழில் வளம் கூடும். எப்படி என்றால், இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு
4க்கு அதிபதி 6ஆம் இடத்தில் அமர்கிறார். 6க்கு அதிபதியாகிய புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஆட்சியாக அமர்கிறார். உங்கள் ராசிக்கு 5 குடைவனாகிய சூரிய பகவானோடு இணைந்து 3இல் அமர்கிறார். ஆகவே இந்த நாளில் நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் சக்சஸ் ஆகி உங்களுக்கு பெரும் பலனை தரக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகிறது. அதை தவிர உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் அதாவது மறைவு ஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதாலும் இந்த ராசிக்கு 10 குடையவன் சனி அவன் 12இல் போய் மறைந்தாலும் 6ஆம் இடத்தை பார்க்கிறான். அதாவது 2, 7, 6, 10 இவையெல்லாம் நமக்கு தொழில் வளத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள். இந்த ஸ்தானங்களில் ஏதேனும் 2 ஸ்தானங்கள் அதிபதி பார்த்தால் தொழில் வளம் கூடும். அதன்படி உங்களுக்கு 10 குடைய ஸ்தானாதிபதி சனி பகவானும் 6ஆம் இடத்தில் சந்திர பகவானும் அமர்ந்திருப்பது தொழில் வளத்தை இன்று உங்களுக்கு மிக அமோகமாக நடத்தி கொடுப்பான். வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தையும் நற்பெயரையும் அள்ளி கொடுப்பான். உங்கள் குட்வில் என்று சொல்லக்கூடிய நன்னம்பிக்கை அதிகமாகும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக உன்னதமான நாளாக ஆகிறது. அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் 5ஆம் இடம் என்பது மிக மேன்மையான ஸ்தானம். அதே சமயத்தில் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் ராசியில் அமர்வது உங்களுக்கு சில சலிப்பை தரக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் எதையும் அலட்சியம் செய்யாமல் மிகுந்த கவனத்துடன் இன்று நடந்து கொண்டால் உங்களுக்கு மிக 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 நல்ல காலமாக அமையும். உங்கள் ராசி அதிபதியாகிய சுக்கிரன் 3ஆம் இடத்தில் குருவோடு இணைந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி அதாவது குரு பகவான் உச்சத்தில் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் துணிவுடன் செயல்பட்டால் இன்று முழுவதும் உங்களுக்கு மிக நல்ல நாளாக அமையும். மொத்தத்தில் இந்த திருநாள் உங்களுக்கு மிக திருநாளாகவே அமையும். அன்பான மிதுனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். 4ஆம் இடம் என்பது வீடு கட்டும் யோகம் உங்களுக்கு இன்று உண்டாகக்கூடும். அதாவது வீடு கட்டும் பிளானோ இல்லை வீடு கட்டும் திட்டமோ இன்று நீங்கள் தீட்டுவீர்கள். நிலங்கள் வாங்குவதற்கும் மற்றும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கும் திட்டங்களை தீட்டக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் நேரடியாக சந்திரனை பார்க்கிறார். அந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி. பெரும் புதையல் யோகம் இன்று உங்களுக்கு உண்டு. பெரும் அதிர்ஷ்ட யோகம் இன்று உங்களுக்கு உண்டு. அன்பான கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். இந்த ராசி அதிபதியாகிய சந்திர பகவான் 3ஆம் இடத்தில் அமர்வது என்பது மிக மிக நல்ல காலகட்டம். அதாவது உங்களுக்கு முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாளாக அமைகிறது. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது மிக நன்மையை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பெரும் லாபத்தையும் இந்த திருநாள் கொடுக்கும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி அதாவது 11ஆம் அதிபதி என்றால் சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே உச்ச குருவோடு இணைந்திருக்கிறார். ஆகையால் இன்று உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 2ஆம் இடத்தில் அமர்வதாலும் உங்கள் ராசியிலேயே கேது பகவான் இருப்பதாலும் ராசிக்கு 12ஆம் இடத்தில் உச்ச குருவும் சுக்கிரனும் இணைவதாலும் உங்களுக்கு இன்று மிக 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 நல்ல காலகட்டம். அதாவது மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சிறு சிறு அசுபங்கள் நடந்தால் அதாவது உங்களுக்கு ராசியிலே கேது இருப்பதாலும் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பதாலும் இந்த நாகங்களால் உங்களுக்கு சிறு தொல்லைகள் ஏற்படலாம். இருப்பினும் நாகங்களுக்கு சாந்தி செய்து இறை வழிபாடு மேற்கொள்ளும் போது உங்களுக்கு இன்றைய நாள் மிக அதிர்ஷ்டகரமான நாளாக மாறுகிறது. அன்பான கன்னிராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு சந்திரன் ராசியிலே அமர்ந்திருப்பதால் இன்று உங்களுக்கு மேலான யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதாலும் அவர் ராசியை பார்ப்பதாலும் கன்னி ராசியை பார்ப்பதாலும் இந்த ராசிக்கு அதிபதியாகிய புதன் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனோடு இணைந்திருப்பதாலும் இன்று உங்களுக்கு மிக மிக ஏற்றமான நாள். அதாவது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றியுடன் லாபத்தையும் கூட்டி உங்களுக்கு இன்று கொடுக்க வரும். அதாவது உங்களுக்கு 4 குடையவனாகிய உங்கள் ராசிக்கு 4 குடையவனாகிய குரு பகவான் 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். 11ஆம் இடம் என்பது மிக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவது மிக நன்மையான காலகட்டம். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக அதிர்ஷ்டகரமான நாளாகவும் மிக மிக நல்ல புகழையும் பாராட்டையும் பெறுகின்ற நாளாகவும் அமையும். அன்பான துளாராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பதாலும், அதாவது உங்கள் ராசிக்கு சந்திரன் மறைவதாலும் உங்கள் ராசிக்கு செவ்வாயும் மறைவதாலும் 2 கிரகங்கள் மறையுது. பொதுவாக 2 கிரகங்கள் மறையும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை மட்டுமே கொடுக்கக்கூடும். மறைவு ஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் உங்களுக்கு பெரும் லாபத்தையும் கொடுக்கும். அது எப்படி கொடுக்கும் அப்படின்னா, மறைந்து நின்று கொடுக்கும், நேரடியாக கொடுக்காது. அது எப்படி மறைந்து நின்று கொடுக்கறது அப்படின்னா, உங்களுக்கு லாபமோ பெரும் பலனோ இன்று கிடைக்கப்போகுது. அது யாராலுன்னு தெரியாது. இவர் மூலமாக கிடைக்குதா, அவர் மூலமாக கிடைக்குதான்னு உங்களால் கரெக்டாக சொல்ல முடியாது. இருந்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக செவ்வாயும் சந்திரனும் அமர்ந்திருக்கிறது. ஆகவே மொத்தத்தில் இன்று உங்களுக்கு லாப நாளாக அமைகிறது. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியை பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது, அதாவது பாக்கியஸ்தானத்தில் கேது. பாக்கியாதிபதி 8ஆம் இடத்தில் மறைவு. இருப்பினும் 8 இணைவு. இந்த மாதிரி இருக்கும்போது அரசாங்கத்தின் மூலம் இன்று உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சில பேருக்கு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கலாம். சில அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய ப்ரொமோஷன் கிடைக்க இன்று நல்ல வாய்ப்பு. வியாபாரம் செய்பவர்கள், வியாபாரம் என்பது சந்திரன் சுக்கிரனை குறிக்கும், வியாபாரம் புதனையும் குறிக்கும். இந்த புதன் 8இல் மறைவது உங்களுக்கு நல்லது. வியாபாரம் செய்யக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரத்தில் பெரும் லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். இருப்பினும் செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருப்பது சில உடல் கஷ்டங்களை கொடுக்கும். அதாவது உடல் உபாதைகள், உஷ்ணத்தை தரக்கூடிய உபாதைகள், கண் எரிச்சல் உண்டாகலாம். சில பேருக்கு பெரும் அசதி ஏற்படலாம், மனச்சோர்வு ஏற்படலாம். இவையெல்லாம் நீக்கிவிட்டு இறை தரிசனம் செய்யும்போது உங்களுக்கு இந்த நாள் மிக நல்ல நாளாக அமையும். அன்பான தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 10ஆம் இடத்தில், அதாவது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதாலும் 10 குடையவன் புதன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருப்பதாலும் சிறந்த தொழில் வளம் இன்று பெறுவீர்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று அமோகமான நாள். வியாபாரத்தில் பெரும் முதலீடு செய்பவர்களுக்கும் இன்று ஏற்றகரமான நாள். அதே சமயத்தில் யூடியூப் என்று சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் செய்பவர்களுக்கு சில கஷ்டங்கள் வரும். ஏனென்றால் யூடியூப் என்பது ராசிக்கு 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடத்தில் ராகுபவன் இருப்பதால் உங்களுக்கு சில சங்கடங்கள் வந்து போகலாம். உங்களை பற்றிய தவறான செய்திகள் வெளியே பரப்பக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மொத்தத்தில் இந்த நாள் நன்மையும் தீமையும் கலந்த நாளாக அமையும். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பது மிக நன்மையான காலகட்டம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியஸ்தானாதிபதி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் மறைந்தாலும் உங்கள் ராசிக்கு 8 குடையனோடு சேர்ந்திருக்கிறார். அதாவது 6ஆம் இடம் மறைவு ஸ்தானம், 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம். இந்த 2 மறைவு ஸ்தானங்களுடைய கிரகங்கள்
ஒரு மறைவு ஸ்தானத்தில் இணைந்து அமர்ந்திருக்கும் போது கெட்டவன் கெட்டிடின் கிட்டிடும் ராஜயோகம். இன்று உங்களுக்கு ராஜயோகமே நிகழக்கூடும். அதாவது உங்களுக்கு மிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். அன்பான கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைகிறார். சந்திரன் 8ஆம் இடத்தில் மறையும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இருக்கும். அந்த 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாக சனி பகவான் 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 8 குடையவன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில், உங்கள் ராசிக்கு 7 குடையவன், அதாவது சூரிய பகவான் இணைவு. இந்த இணைவு உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இன்று அமையும். இந்த நாள் உங்களுக்கு மிக வருமானம் உள்ள நாளாக அமையும். அன்பான மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சந்திர பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதாலும், உங்கள் ராசியிலேயே சனி பகவான் இருப்பதாலும், உங்கள் ராசி அதிபதியாக குரு பகவான் உச்சம் பெற்றதாலும் இன்று உங்களுக்கு நன்மையான காலகட்டம். அதாவது குரு பகவான் உச்சம் பெற்று இந்த சனி பகவானை 9ஆம் பார்வையாக பார்ப்பதாலும், குரு பகவான் உச்சம் பெற்று 9ஆம் பார்வையாக சனி பகவானை பார்க்கும்போது உங்களுக்கு இன்று மிக நன்மையான காலகட்டம். தகப்பனார் வழி சொத்துக்கள் இன்று உங்களுக்கு வந்து சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் அவர்கள் செய்த புண்ணிய காரியங்களால் உங்களுக்கு மிக நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. அதே நேரத்தில் உங்கள் முன்னோர்கள் வழி இஷ்ட தெய்வங்களை பற்றியும் உங்கள் முன்னோர் வழி குலதெய்வத்தை பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டிய நாளாக இந்த நாள் அமைகிறது. மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு மிக ஏற்றமான நாளாக அமைகிறது. இன்னைக்கு ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சுப செய்திகளையும் சுப காரியங்களையும் பார்த்தோம். அதே போல் நாளைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்க போகின்ற சுப நிகழ்ச்சிகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களை வந்து சேரும். பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் குமரேசன் SR, மதுரை.